Hello FCUBE. வழக்கமா நீங்க பட்டர் சிக்கன் மசாலா, பட்டர் பன்னீர் மசாலா இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நிறைய கேட்டுக்க வாய்ப்பு உண்டு. ஆனா எக் பட்டர் மசாலா ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா 3 முட்டை எடுத்து பவுல்ல நல்லா உடைச்சு ஊத்திக்கோங்க. தேவைக்களவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் முட்டை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ வேற பவுலோட எட்ஜ்ல எல்லாம் ஆயில் ஊத்தி நல்லா எட்ஜெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்ச எக்க இந்த பவுல்ல ஊத்திக்கலாம். இப்ப இந்த பவுல கொதிக்கிற தண்ணியில வர ஆவியில 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாத்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்ப முட்டைய பவுல்ல இருந்து வெளியெடுத்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ஓரளவுக்கு நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இது கூட இஞ்சி, பூண்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட வெட்டி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதோட சூடு தணிஞ்சதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இது கூட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சால 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில கிரைண்ட் பண்ண கிரேவியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தேவைக்களவா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்ச பாயில்டு எக் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சுக்கு நம்ம இது கூட கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியா ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, நம்ம எக் பட்டர் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோவோ இந்த ரெசிபியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், ஸ்ரீ பபாய்.